முன்னாள் அமைச்சருமான மரியாதைக்குரிய அண்ணன் KP அன்பழகன் உள்ளிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் இந்த கூட்டத்தில் கண்டன உரையாற்றி அமைந்திருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய DKR அவர் உள்ளிட்ட அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொறுப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் உள்ளிட்ட அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சரவணன் உள்ளிட்ட அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் புகழ் உள்ளிட்ட அனைத்து தமிழ் மாநில பொறுப்பாளர்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, புரட்சி பாரதத்துடைய மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அதேபோல் IJK உள்ளிட்ட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த அனைத்து பொறுப்பாளரும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரே ஒரு செய்தி, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழகத்தில் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கும் MK ஸ்டாலினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எடப்பாடியார் தலைமையில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடலூரில் தலைமை தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து பேசுவார். இன்னும் விரைவில் திராவிட முன்னேற்ற கட்சி அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் ஊழல் செய்த அனைவரும் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் அனைவரும் ஊழலுக்கு பதில் சொல்லுவார்கள் என்று தொடர்ந்து சொல்லிவிடுவார். கண்டிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் நமது முன்னாள் அமைச்சர் அவர் அமைச்சராக இருக்கும்போது செய்த திட்டங்களையே இதுவரைக்கும் முடக்கிய ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்றேன். இவர் விவசாயத்துறை அமைச்சராக இருக்கும்போது தருமபுரி மாவட்ட மக்கள் பயன்பெற வேண்டும் என்று ஒரு விவசாய கல்லூரிக்கு அனுமதி கையெழுத்து போட்டு அரசாணை வழங்கி நிறம் 100 ஏக்கர் ஒதுக்கி செய்ய அரசாணையை கிடைப்பில் போட்டவர்கள் இந்த திமுக ஆட்சி. தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு விவசாய கல்லூரி யாரும் கொண்டாட முடியுமா? இவர் கொண்டாந்தார். அதை நிறுத்தி 5 வருஷம் சாதனை பிடித்தவர்கள் அவர்கள். அது மட்டும் இது மாதிரி நிறைய எடப்பாடியார் 250 கோடி அந்த எண்ணெய்கால் புதருக்கு பணம் ஒதுக்கினார். இது வரைக்கும் அந்த வேலை திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிறாங்க. பணம் ஒதுக்கினது இது மாதிரி சொல்லப்போனால் நிறைய இருக்குது. அதனால் தருமபுரி மாவட்டத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை அந்த காவிரி உபரி திட்டத்துக்கு அன்றைய மாவட்ட ஆட்சியர் முன்னாள் அமைச்சர் சொல்லி 350 கோடி அந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை திட்டம் போட்டு டெல்லிக்கு போச்சு. ஜல்ஜீவன் திட்டத்தில் அது அப்படியே கடப்பில் போட்டு 8000 கோடி 9000 கோடி அறிவிச்சு ஏமாத்துறவங்க தான் அந்த திமுக ஆட்சிச்சாங்க. அதனால் இந்த மாவட்டத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த மாநிலத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களை ஏமாத்துறது தான் திமுக ஆட்சி. ஒரு 495 மார்க் வாங்கின ஒரு மாணவியை கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு வாரம் கண்டுபிடிக்க முடியல இந்த காவல்துறை. இந்த காவல்துறையுடைய வேலை எல்லாம் தெரியும். நாம் போனால் எதிர்கட்சி போனால் காவல்துறை மரியாதை இருக்காது. திமுக எது சொன்னாலும் நடக்கும். இதுதானே காவல்துறை? காவல்துறை அலுவலர்களே, அரசு ஊழியர்களே, நீங்கள் 60 ஆண்டு காலம் அரசு பணிபுரிய வேண்டும். நீங்கள் நல்ல முறையில் வீட்டுக்கு போக வேண்டும். தயவு செஞ்சு மக்கள் வரி பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளுக்கும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இது போன்ற ஒரு கட்சி திமுகனுடைய அராஜக கட்சிக்கு துணை போய் பெண்கள் இன்னைக்கு தாலி இருக்கிறாங்க, பெண்களுக்கு நல்லா செய்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுத்து தாலி இருக்கிறாங்க. அங்கங்கே சாராய கடை, சந்து சாராய கடை, சட்டமன்றத்தில் அமைச்சரும் பேசுகிறேன், நாங்கள் எல்லாம் பேசி வெளிநடப்பு பண்ணுங்க. ஆனால் சாராய கடை ஒவ்வொரு நாளைக்கும் சந்தை கடை அதிகமாக தான் திறக்கிறாங்க தவிர யாராவது மூடுறாங்களா? தாய்மாருங்க தொப்பூரில் ஒரு போராட்டம் பண்ணாங்க, சாராய கடை ரோட்டில் வேணாங்க உள்ளே போங்கன்னு சொல்லி அவங்க மேலே கேஸ் போடுறாங்களே தவிர சாராய கடை மூடின மாதிரி இல்லை. இதுதான். அது மட்டுமல்ல, மாணவர் சமுதாயம் ஒரு பகுதி மக்கள் முன்னேற வேண்டும், மாணவர்கள் படித்து நல்ல வேலைக்கு வரணும். ஆனால் +2லேயே வாத்தியார் அடிக்கிறாங்க. கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. காவல்துறை நினைச்சா நாளைக்கு இன்னைக்கு 1000 கேஸ் தருமபுரியில் மட்டும் போட முடியும். ஆனால் நினைக்கல. அதுக்கு எல்லா வருமானமும் யாருக்கு போகுது? திமுகவுக்கு. அதனால தான் திமுகவுடைய மாநில பொறுப்பாளர் கஞ்சா கடத்தல 2500 ஊழல் செஞ்சு ஒருத்தர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறார். யார்? திமுக பொறுப்பாளர். அவருக்கு திமுக அயலணிகள் தலைவரா. இது மாதிரி திமுக இருக்கிறவங்க தான் இது மாதிரி செய்கிறாங்க. அதனால அனைத்து நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அனைத்து பொறுப்பாளர் வந்து இருக்கிறீங்க. வருகின்ற இந்த தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தினுடைய 5 சட்டமன்ற தொகுதியிலும் கூட்டணி வேட்பாளர் யார் எங்கு நிச்சாலும் அதை வெற்றி பெற செய்து எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவது உறுதி. நீங்கள் அனைவரும் மாவட்ட மக்களுக்கும் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும் கேட்டுக்கொண்டு, மாவட்ட மக்கள் கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தல் என்பது அனைத்து மக்கள் நான் சொல்றேங்க, தருமபுரி மாவட்ட காவல்துறையாகட்டும் அனைத்து அலுவலர்களாகட்டும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. எங்களுடைய இளைஞர் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக நம்ம முருகசாமி ஒரு மனு கொடுத்தார். ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நம்ம புகழ ஒரு அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுக்கல. ஏன்? எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதா? ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துது அனைத்து உரிமை. அதை தடுத்துனது தான் இந்த காவல்துறை. தயவு செஞ்சு தருமபுரி மாவட்ட காவல்துறை அலுவலர்களே,
எதிர்க்கட்சியை நீங்கள் துண்டித்தால் கண்டிப்பாக ஒன்றும் நடக்காது, முடியாது. நாங்கள் வீறு கொண்டு நிருபம் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலங்களில் இப்பொழுது உங்கள் ஆட்சி முடிந்துவிட்டது. நேற்று சட்டமன்றத்திலிருந்து அந்த முதலமைச்சர் படத்தை எடுத்துட்டாங்க. அடுத்து மீண்டும் முதலமைச்சராவது எடப்பாடியார் உறுதி, தப்பு செய்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பது உறுதியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் அனைவரும் எடப்பாடியார் முதல்வர் ஆவதற்கு இன்று முதல் தினந்தோறும் நாம் உழைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.